டெல்லியில் நேற்று போராட்டம் நடத்திய போது காவல்துறையினர் தடியடி நடத்திய நிலையில் தடியடியில் காயமடைந்த இளைஞர்களை சந்திக்கவிருக்கிறார் பாஜக மூத்த தலைவரும் மத்திய அமைச்சருமான ஜே.பி. நட்டா. டெல்லியில் நடந்த தடியடியில் காயமடைந்த இளைஞர்களை இன்னும் சற்று நேரத்தில் சந்திக்கவிருக்கிறார் பாஜக மூத்த தலைவரும் மத்திய அமைச்சருமான ஜே.பி. நட்டா. விவரங்களோடு செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். கணபதி, தற்போது போராட்ட களத்திற்கே செல்கிறாரா அல்லது மருத்துவமனைக்கு செல்கிறாரா? எப்போது செல்கிறார்? என்ன விவரம்? ராம் மனோகர் லோகியா மருத்துவமனையில தான் நீங்கள் சொல்லும் இந்த சந்திப்பு நடைபெறுகிறது. அந்த மருத்துவமனையில் நேற்று காயமடைந்த பலரும் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இதிலே இளைஞர்களும் அடங்குவார்கள், காவல்துறையை சேர்ந்தவர்களும் அடங்குவார்கள். இப்படி பலருக்கும் அங்கே சிகிச்சை நடைபெற்று வரும் நிலையில் அங்கு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே.பி. நட்டா நேரில் சென்று காயமடைந்தவருடைய தற்போதைய நிலவரம் என்ன, அவர்களுக்கு என்ன சிகிச்சை அளிக்கப்படுகிறது போன்ற விவரங்களை எல்லாம் கேட்டறிகிறார். அவர்களை சந்திக்கவும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இப்படி ஒரு புறம் நாடாளுமன்ற வளாகத்திலே ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. நாடாளுமன்றத்தில், மக்களவை மற்றும் மாநிலங்களவையிலே நேற்றைய வன்முறை குறித்து பல்வேறு கேள்விகள் தொடர்ச்சியாக எதிர்க்கட்சிகளால் எழுப்பப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அத்தகைய சூழ்நிலையில்தான் தற்போது மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே.பி. நட்டா ராம் மனோகர் லோகியா மருத்துவமனையிலே காயமடைந்தோருக்கு அளிக்கப்படும் சிகிச்சைகள் குறித்து கேட்டறிகிறார். ஜே.பி. நட்டா தான் நேற்று கரப்பான் ஜனதா கட்சியின் பிரதிநிதிகளுடன் சந்திப்பு நடத்தி அவர்களுடைய கோரிக்கைகளை பெற்றுக்கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆகவே மிகவும் முக்கியமான நடவடிக்கையாக அரசு தரப்பிலே இந்த நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. கணபதி, அதே நேரம் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியும் கூட தடியடியில் காயமடைந்த மாணவர்களை சந்திக்க திட்டமிருப்பதாக தகவல் சொல்லப்படுகிறது. அவர் எப்போது சந்திக்கவிருக்கிறார்? ராகுல் காந்தி சற்று நேரத்துக்கு முன் நாடாளுமன்ற வளாகத்திலே செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது தான் நேற்றைய போராட்டத்திலே காயமடைந்த இளைஞர்களை சந்திக்க இருப்பதாக தெரிவித்தார். மேலும் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா பற்றி கேட்டபோது, தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கை இருக்கிறது. ஆனால் தர்மேந்திர பிரதானுக்கு அமைச்சரவையிலே மூத்தவராக இருக்கும் அமித்ஷா ராஜினாமா செய்ய வேண்டும், அமைச்சரவைக்கே தலைவராக இருக்கும் பிரதமர் மோடி ராஜினாமா செய்ய வேண்டும் என மக்களவை எதிர்க்கட்சி தலைவரான ராகுல் காந்தி, பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோரது ராஜினாமாவையும் கோரியிருக்கிறார். ஏற்கனவே தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய வேண்டும் என காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி வருகின்றன. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தற்போது பிரதமர் மோடி மற்றும் உள்துறை அமைச்சரும் ராஜினாமா செய்ய வேண்டும் என ராகுல் காந்தி வலியுறுத்தியிருக்கிறார். நேற்று நடைபெற்ற வன்முறை எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல என எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி வருகிறார்கள். இளைஞர்கள் தங்களுடைய எதிர்காலம் குறித்து கவலையாக இருக்கிறார்கள். அவர்களுடைய எதிர்காலம் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதனால்தான் சாலைகளில் இறங்கி போராட்டம் நடத்துகிறார்கள். அவர்கள் மீது இப்படி தடியடி நடத்துவது, கண்ணீர் புகை குண்டுகளை வீசுவது எந்த வகையிலும் சரியல்ல என ராகுல் காந்தி கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். ஆகவே விரைவிலேயே ராகுல் காந்தி காயமடைந்தோரை சந்திப்பார் என எதிர்பார்க்கலாம். விவரங்களுக்கு நன்றி கணபதி.